சங்கீதம் 69 19-36 வசனம் வரை. தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாய் இருக்க கடவுது. அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவுது. அவர்கள் இடுப்புகளை எப்போதும் தள்ளாட பண்ணும். உம்முடைய உக்கிரகத்தை அவர்கள் மேல் ஊற்றும். உம்முடைய கோபாக்கினி அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. அவர்கள் வாஸ்தலம் பாழாக்க கடவது. அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமற்று போவதாக. தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே. அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும். அவர்கள் உமது நீதிக்கு வந்தெட்டாதிருப்பார்களாக. ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக. நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன். தேவனே, உம்முடைய இரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிக்குளம்புள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயம் வாழும். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவது. தேவன் சியோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிருப்பார்கள். God bless you. Amen.